பார்த்தோம். இரண்டு வாரமாக ஊழியனை உருவாக்கும் தெய்வம். ஊழியனுடைய தகுதி என்ன, ஊழியம் செய்யக்கூடிய வாஞ்சி உள்ளவர்கள் எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறான திட்டத்தை கொடுத்து உங்களோட ஆண்டவர் ஆவியாளர் பேசினார் அப்படிங்கிறத நான் சுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுது, எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சுன்னு தெரியாது. புரிந்து கொள்ளப்பட்டவர்களை அதை தன் பாத்திரங்களை நிரப்பி வைத்தவர்கள் ஒரு நாள் கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நான் உங்களுக்கு சொல்லும் ஒரு காரியத்தை நீங்க கவனமா கவனிங்க. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேகம் மீது வரக்கூடிய நாட்கள் மிக சமயமாய் இருக்கிறது. அதுக்குண்டான அநேக அடையாளங்கள் பூமியிலே நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கங்கே நடக்கும் யுத்தங்களும் பாருங்க, பூமி அகர்வுகளும் பாருங்க, கொள்ளைகளும். ஏன்னா ஆதிகாம புத்தகத்துல ஒரு அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எங்கே அப்படின்னு பார்க்கும்போது 15ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். அந்த அதிகாரத்துல திருப்பிக்குங்க, 15ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக்குங்க. அதுல எமோரியருடைய பாவங்கள் நிவர்த்தி அடையும் வரை இந்த ஜனங்கள் எகிப்தில் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆபிரகாம் ஒரு மன வேதனையோடு கலக்கத்தோடு அழைக்கப்பட்ட ஆபிரகாம் தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடினால இந்த எலியாசர் தானே தன் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறார். இனி நமக்கு அடுத்த தலைமுறை இல்லையே என்று வேதனையோடு இருக்கும்போது அந்த இரவிலே தேவனாகி கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் சில வார்த்தைகளை கொடுக்கிறார். வானத்து நட்சத்திரங்களை பார், கடல் மணலை பார், இவைகளை போல என்ன கடங்காத ஜனத்தை திரள் ஜனத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அழகா வாக்கு பண்றார். அதற்கு பின்னாக பார்க்கும் பொழுது அது விசுவாசித்தார் நீதிமான் சொல்லப்பட்டிருக்கு. இவர் நல்ல ஆழ்ந்த நித்திரைக்கு கடந்து போகும்போது இவருக்கு ஒரு சொப்பனங்கள் வெளிப்படுகிறது, தரிசனங்கள் சொப்பனங்கள் வெளிப்படுது. அப்போ அந்த சொப்பனத்துல கர்த்தராகிய தேவன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும், 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாட்டு, 3 வயது ஆட்டுக்கடா, காட்டுப்புறாவையும் புறா கொஞ்சங்களையும் வழி செலுத்தும்படியாக கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை நம்முடைய தரிசனம் பரலோகத்தின் தரிசனம், புரியுதுங்களா? தரிசனத்திலையும் கூட சொப்பனத்திலையும் கூட கெட்டது நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது, புரியுதுங்களா? இது நிமித்தமாக அந்த தரிசனத்துல கர்த்தர் சில காரியங்களை சொல்றார். அது சரிவர செயல்படாத போனபடினால அங்க வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, 400 வருஷம் உபோதனைப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி எகிப்துக்கு கடந்து போய் அந்நியர்களை சேவிப்பார்கள், அந்நியர்களுக்கு அடிமையாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தையும் தேவன் சொல்கிறார். அந்த தீர்க்க வசனங்கள் நிறைவேறினது யாருடைய காலத்துல அப்படின்னா யாக்கோப்புடைய காலத்துல. யார் யாக்கோப்பு? ஆபிரகாமுடைய சொந்த பெயரினுடைய நாட்கள்ல நடந்து ஈடேறினது. ஆமென் சொல்லுமே. ஒருவேளை ஆபிரகாம் இசாக்கு இல்லாம போயிருக்கலாம், பட் ஆனா பாருங்க, ஒருவேளை யாக்கோப்பு இல்லாம போயிருக்கலாம், யோசேப்பு இல்லாம போயிருக்கலாம், அங்க மோசை பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆழத்தின் நிமித்தமாக படுகிற பாடுகளை அவர்கள் பார்த்தார்கள். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கை நினைவு கூர்ந்து மோசை அங்கு அனுப்பினார். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாக ஏற்ற காரியங்கள் அங்கு அவர்கள் சிறைப்பட்டு போக வேண்டும். கவனிக்கிறவங்க, ஏன் இவர்கள் சிறைப்பட்டு போக வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க தெளிவாக வேதம் சொல்லுகிறது பாருங்க. 16வது வசனம், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவாங்க. எமோரியருடைய பாவங்கள் என்ன ஆகல, அக்கிரமங்கள் என்ன ஆகல, இன்னும் நிறைவாகவில்லை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு இன்னும் வரல அப்படின்னு நினைச்சா நம்மளுடைய ஜெபங்கள் கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதலும் கிடையாது. பூமியானது பாவத்தை கற்பந்தரித்து அது பிரசவிக்க வேதனைப்படும் பொழுது கர்த்தராகிய தேவன் அந்த பூமியில பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மணவாட்டி சபைகளை எடுத்துக்கொள்ளதான் மேகம் எது வருவார். ஆமே. அதுக்குண்டான வழிமுறைகள் இன்னைக்கு பூமி எங்கும் என்னன்னா நடந்து ஈடேறி கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன்னு சொல்லாம
ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும் நம்ம பாரத பிரதமர் போய் கை குலுக்கி அங்க ஒன்றிணைந்ததான ஒரு காரியத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ரஷ்யா புடினோடு புரியுதுங்களா? ரஷ்யா புடின் எங்க போய் கை கொடுத்தாங்க தெரியுங்களா? 40 ஆண்டு காலம் வரவு செலவு இல்லாத ஒரு துரோகிகளாய் நினைத்த ஒரு வட கொரியாவுடைய பாருங்க அதிபர்களோடு போய் என்ன பண்ணாங்க? சீனாவோடு கை கோர்த்தாங்க. காரணம் இதை கொடுத்து நான் கொஞ்ச நாளுக்கு முன்ன சொன்னேன். ஆமைன்னு சொல்லுமே. ஹல்லேலூயா. ஈராக்கு அதிபர் மரணம் அடைய மட்டுமாக அது அங்க செல்லல. ஈராக் அதிபர் என்ன பண்ணாங்கன்னா மரணம் அடைந்ததுக்கு பின்னாக இப்ப இவங்க கை கோர்க்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக இப்ப சீனா கை கோர்த்திருக்கிறது. இரண்டாவதாக என்ன இருக்குதுங்க? இரண்டாவதாக வட கொரியா, அடுத்தது ரோம். பாருங்க இப்படி ஒவ்வொரு நாடுகளாக இணைத்து கொண்டிருக்கிறாங்க. 10 ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஆமா இல்லைங்களா? ஒன்றெண்டா இணைந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்லணும் பாருங்க, ஒன்றிணைந்து ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க. என்ன வகுக்கிறாங்க தெரியுங்களா? அதுக்கு என்னன்னா இப்போ இஸ்ரவேல் தேசத்திலிருந்து உக்ரைன் நாட்டுக்கு அவர்களுடைய அணு ஆயுதங்களை இஸ்ரவேல் வழங்கி கொண்டிருக்குது. இஸ்ரவேல் தேசத்துல எங்க கடந்து போதுங்க? உக்ரைன் நாட்டுக்கு. இது நிமித்தமாக பகைக்கிறான் ரஷ்யா புடின் என்ன பண்றாருங்க? அந்த இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் அதிபரையும் இராணுவத்தை பகைக்கும்படியாக சொல்றாங்க. அங்கு இது போன்ற காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தா நாங்க உங்க மேல என்ன பண்ண முடியும்? போர் தொடுக்க முடியும். ஹல்லேலூயா. கொஞ்சம் வாரத்துக்கு முன்ன நான் சொல்லி சொன்னேன், இஸ்புலான் தீவிரவாதிகளும் இஸ்புலானும் அதிக என்னன்னா இஸ்ரவேலை காட்டிலும் அதிக பணப்படை அல்ல இராணுவ படை உடையவர்கள். ஹல்லேலூயா. இராணுவ ஆயுத படை உள்ளவருக்கும் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி அங்குள்ள தகவல் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அவர்கள் இவர்கள் மேல அதாவது என்னன்னா காசா பட்டணத்துல இவ்வளவாக உங்களுடைய இன மக்களை இப்படி கொன்று குவிக்கும் போது ஏன் படையெடுக்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்களுக்கு கோட்டை சுவர் இல்லை. கவனிக்கிறவங்க, இஸ்ரவேலுக்கு கோட்டை சுவர் இல்லை. ஆனா காசாவுக்கு ஒரு கோட்டை சுவர் இருக்கிறது. ஆமென் சொல்லாமே. இது நிமித்தமாகத்தான் இது தடைப்பட்டு போயிருந்தது. இன்னொன்று இவர்களை பயங்கரவாத இயக்கம் என்ற ஒரு முத்திரை இருந்தது. என்னது இயக்கங்க? பயங்கரவாத இயக்கம் என்பது ஒரு முத்திரை குத்தப்பட்டு வைத்திருந்தது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இறங்கி இப்ப யுத்தத்துக்கு போனா பயங்கரவாதிகளாக என்ன பண்ண முடியாதுங்க? இஸ்ரவேல் மேல போர் தொடுக்க முடியாது. இப்ப ஐநாவுக்கு அரபு நாடுகளும் சேர்ந்து அவர்களோடு கை கோட்டு ஐக்கிய அமீரக நாடுகள் எல்லாம் இந்த இஸ்புலான் அதாவது லெபனானுடைய நாட்டோடு இணைந்து பயங்கரவாதம் இல்லைங்கிறத வாபஸ் வாங்கணும்னு சொல்லி நின்னாங்க. இப்ப ஐநா என்ன பண்ணிடுச்சுன்னா பயங்கரவாத இயக்கம் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்குது. ஹல்லேலூயா. 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 இப்ப என்ன நடக்குது? ஐக்கிய அமீரக நாடுகளும் என்னன்னா இந்தியா, சீனா, என்னென்ன சொல்லாங்க, ரோம், இப்படியாக ரஷ்யா, இதெல்லாம் என்ன ஆகுதுங்க? கூட்டமைப்பாக மாறுகிறது. லெபனான் அப்படி சொன்னா தொகர்மா அப்படின்னு சொல்லி 38, 39 எசேக்கியேல் தீர்க்கதரிசன ஆகமங்கள்ல பார்க்கணும், அதிகாரங்கள்ல பார்க்கணும்னா தொகர்மான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாடுகள் ஒன்றுதான் என்னன்னா லெபனான். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ கூட்டமைப்பு ஆகுதுங்களா? கூட்டமைப்பு ஆகி இப்ப யாருக்கு விரோதமா எழும்ப போறாங்க? எகிப்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். எகிப்துல இங்க யுத்தங்கள் நடக்கும் போது எகிப்துல நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாருங்க. ஆரம்ப தொடக்கத்துல அங்க இருந்தவர்களை அங்க சுட்டு தள்ளினாங்க, கொன்னாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை. அது போல பார்க்கும்போது சிரியர்களும் ஒன்றிணைந்து அது போல அங்க இருந்த யூதர்களை கொண்டு குவித்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லையா? நம்ம நாட்களில் குறுகிய நாட்களை கொன்றாங்கன்னு சொல்லி அப்ப எல்லோருடைய பகைகளும் எல்லோருடைய கண்களும் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா இஸ்ரவேல் தேசத்தின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்னா கர்த்தருடைய வருகை கூடியான அடையாளங்கள் இது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பொழுதுமே எப்பொழுதுமே நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? நீங்கள் நான் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போ வேணுமானாலும் இருக்கலாம், எப்போ வேணுமானாலும் அவருடைய வருகை இருக்கலாம். இதெல்லாம் சம்பவித்துக் கொண்டு இருக்க 3ஆம் உலக போருக்கு உண்டான எல்லாம் ஒத்திகை ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க பாருங்க.
ஹல்லேலூயா. ஆண்டவர் வரக்கூடிய எல்லா காலங்களும் நேரங்களும் நெருங்கி கொண்டிருக்க ஒரு அயல் நாட்டுல பாருங்க, ஒரு இடத்துல கன்னடான்னு நினைக்கிறேன், கன்னட தேசம் நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. நான் ஆளுமர் செய்தியில் பார்த்தேன். அங்க ஒரு பறக்கும் தட்டுகள், ஏஞ்சல்கள், அதாவது என்னன்னா அக்னிமயமான பந்துகள் பூமிக்கு கடந்து வந்ததா சொல்றாங்க நினைக்கிறவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்பப்படுகிறது. ஆமென் சொல்லாம. ஹல்லேலூயா. இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா பூமியை கர்த்தர் அக்கினிக்கு இரையாக்குவது. பாருங்க, நேற்றைய தினத்துல முந்தினத்துலயும் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா உலகத்துல முதல் அழியக்கூடிய 5 நாடுகள் எந்தெந்த விதத்துல அழியும் அப்படிங்கிறத தலைப்பு போட்டிருக்காங்க. எனக்கு டைமிங் இல்லாதனால நான் பார்க்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல இன்னொரு காரியங்கள் என்னன்னா, நமக்கு தூரத்துல இருந்து பாக்குறது அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு நாடு அப்படின்னு நினைக்கிறோம். இங்கிலாந்து மிகப்பெரிய வல்லரசு நாடுன்னு நினைக்கிறோம். உண்மைதான். இதே இங்கிலாந்து இந்த உலக நாடுகளுக்கு ஆகாரத்தை கொடுத்த ஒரு நாடு. இன்னைக்கு அது கொடிய பஞ்சத்துல போயிருக்கு. ஒரு பக்கம் பலவிதமான கொள்ளை நோய்கள், ஒரு பக்கம் என்னன்னா பெருகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் பூமி ஆதரவுகளும், இன்னொரு பக்கம் கட்டட இடிபாடுகளும், மழை சரிவுகளும் பாருங்க, இயற்கை சீற்றத்தோடு போராட முடியாமல் தோற்று போகிற ஜனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கவனிக்கிறவங்க. ஹல்லேலூயா. இதில் பார்க்கும்போது அங்கு பஞ்சத்தினால அவங்களால வாடகை கொடுக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. தெருக்களில தஞ்சம் அடைந்து கூடாரம் போட்டு வாழ்கிறார்கள். ஆனால் அந்த உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கண்மணியின் தேனினாலும் உச்சிதமான கோதுமைனாலும் போஷித்து வந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், எவ்வளவு எச்சரிக்கையா கவனிக்கலாமா? கொஞ்சம் இங்க கவனிங்க. ஹல்லேலூயா. அதனால கவனிக்கவே முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆமென் சொல்லுவாங்க. எவ்வளவு அழகான ஒரு வல்லரசு நாடு இது. தாவீது போய் ஜெயித்த ஒரு நாடு அப்படிங்கிறது இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆமென் சொல்லாம. ஹல்லேலூயா. வருகை நோட்டை நான் எடுத்துக்கொண்டேன். அதுலதான் எந்தெந்த நாடுகள் இன்னைக்கு பெயர்ல அன்னைக்கு என்ன பெயர்ல இருந்தது. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா அமெரிக்கால பாருங்க, ஒரு புறம் ஆகாரமும் வீடு இல்லாம தெருவுக்கு வந்து நிக்கிறாங்க இங்கிலாந்து தேசம். அடுத்தது இன்னொன்னு அமெரிக்கா பாருங்க, மிகப்பெரியதான பேங்க் இன்னைக்கு மூடப்பட்டாச்சு. அது மட்டுமல்ல, அங்கும் மிகப்பெரிய கொடிதான பஞ்சம். ரொம்ப டீசென்டானவங்க. இங்கிலாந்தை கூட ஓரளவுக்கு சொல்லலாம், அப்படின்னா 75% சொல்லலாம். ஆனா முழு 100% பக்காவான ஜென்டில்மேன்கள் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபெக்டான ஒரு மனிதர்கள் சொல்லலாம். அங்கேயே என்ன நடக்கு தெரியுங்களா? எப்ப மாழை திறப்பாங்கன்னு சொல்லி ஓடி போய் அங்க இருக்கிற ஆகாரங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. எவ்வளவு ஒரு புதுமை பார்த்தீங்களா? இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்குது? தேவனுடைய வருகைக்கு அடையாளமா இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் பாலசிங்க நாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாலசிங்க நாடுகள் 8 என்னங்க, இஸ்ரவேலோடு சேர்ந்து அப்படியாக உலக நாடுகளோடு வருகிறவன 3ஆம் உலக போல அவனுடைய தலைமைத்துவத்துல நடக்கும்போது இஸ்ரவேலோடு சார்ந்து நடக்கக்கூடியதான் 8 நாடுகள். அதுல ஒன்று இங்கிலாந்து, இன்னொன்று அமெரிக்கா, இன்னொன்று ஆஸ்திரேலியா. இப்படி இன்னும் 5 நாடுகளை கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நிமித்தமாக அங்கு என்ன கடந்து வருதுன்னா தேவனுடைய நாமத்தை தூசிக்கும்படியாகவும் விசுவாசத்தை விட்டு விலகி வழிவிலக போகும்படியாக அந்த ஜனங்கள் இடறி போகும்படியாக பஞ்சத்தை அனுப்பி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் செயல்படும் போது இது எதற்கு அடையாளமாக இருக்கு? என் ராஜாதி ராஜா மேக மீது சீக்கிரத்தில் வர இருக்கிறார்கள் அடையாளமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கவனிக்கிறவங்க அன்பு நவ பாப்பா சொன்னது போல நம்ம எச்சரிக்கையா பயபக்தி உள்ளவர்களாக கவனிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. தூங்காதீங்கம்மா, சத்தியத்தில் தூங்காதீங்க, தயவு செஞ்சு தூங்காதீங்க. இங்க கவனிங்க. ஹல்லேலூயா. எங்கோ பார்த்துட்டு இருக்காதீங்க, இங்க கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை நமக்கு அறியாது இருக்கிறபடினால எப்பொழுதும் விழித்திருக்கணும்னு வேதம் சொல்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம சத்தியத்தை கவனிக்காம, சத்தியத்தில் வளராம, சத்தியத்துக்குள்ள இல்லாம போனா நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படி வருகிற வேலைகளை நம்ம அறியாது இருப்போம். ஆமென். உள்ளுக்குள்ள தப்பியும் கூட உள்ள நுழைய முடியாது. அங்க சொல்றாரு பாருங்க, சிநேகிதனை எப்படி கல்யாண வஸ்திரம் இல்லாம உள்ள நுழைஞ்ச அப்படி கேட்கிறாரு. கவனிக்கிறவங்க எப்படி நுழைஞ்சேன்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனை இருளான புறம்பான என்னன்னு பற்கடிப்பான இடத்துல கொண்டு போய் போடுங்கன்னு சொல்றாரு. யாரும் அந்த சிநேகிதன் என்று ரட்சிக்கப்பட்ட மனிதன்.
என்னங்க கொஞ்சம் போயிடுங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் செல்ஃபாயிடுச்சு. அல்லேலூயா. யார் அந்த மனிதன்? யார் இந்த சிநேகிதன்? அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன். புரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்ட மனிதன் தான் அல்லேலூயா அங்க இருக்கிறாங்க. பாதாளத்துக்குரியவராக இருக்கிறான். யாருங்க நரகத்துல இருக்கிறாங்க? ஐயோ இந்த நரகம் என்னை வேதனைப்படுத்துகிறதே சொல்லப்பட்டவன் யாருங்க? அவன் ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா? தேவனை தெரிந்தவனா தெரியாதவனா? தேவனை தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இன்னைக்கு வாழ்க்கையில அதிகமா பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ளாக வளம் உள்ளவங்களை எல்லாம் பலன் கொடுக்கக்கூடியதான நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய மக்களா இல்லாதபடிக்கு எங்கோ போய் கொண்டு சுயநலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. என்னன்னா வருமானத்தை பிடிச்சு வச்சு தன்னுடைய சுயநலத்துக்கு வாழறதுனால தான் கெட்டிக்காரன்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? இல்ல, கொடுத்து அதை எடுத்து தர்மம் பண்ண உதவி செய்யறவங்க தான் புத்திசாலின்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு வெளியரங்கமா கீழே இறங்கி நாங்க ஆகாரத்தை கொடுக்கிறோம். ஆனா எத்தனை ஆண்டு காலமாக அதே காரியத்தை செஞ்சோம்? ஒரு 4 செவத்துக்குள்ளாக செஞ்சோம். புரியுதுங்களா? அல்லேலூயா. குழந்தைகளுக்கு மத்தியில செஞ்சு வந்தோம். இப்ப குழந்தைகளை சார்ந்து பெரியவங்களுக்கு செய்கிறோம். அமைந்த சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஊழியங்களும் குறைந்து போகல. அமைந்த சொல்லுங்க. எல்லா ஊழியங்களும் கர்த்தர் நேர்த்தியாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் குறைவுள்ளவளா இருந்தும் கூட நிறைவுள்ளவராகவே அவர் நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆமென் தான் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. புரியுதுங்களா? எச்சரிக்கையா இருங்க. நான் நேற்றைய தேர்தல் சொன்னேன், அதிகால ஜெபத்தில் உள்ளவங்களுக்கு சொன்னேன். பாருங்க, பதவிக்கும் பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, பணத்துக்கும் பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. கவனிக்கிறவங்க அல்லேலூயா. நீங்க என்னதான் சேர்த்து வைத்தாலும் பாடுகள் இருக்கதான் செய்யும். ஆமென் சொல்லாம உலகத்துல பாடுகள் உண்டு, திடன் கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் பாடுபட மாட்டேன்னு சொன்னா ஐஸ்வர்ய சம்மன் அவங்க இருப்பான். எங்க இருப்பாங்க? நான் வேலை செய்ய மாட்டேன், நான் காணிக்க கொடுக்க மாட்டேன், தசமா கொடுக்க மாட்டேன், நேரத்துக்கு போக மாட்டேன், என்னுடைய வழிகளை என்னோட இருதயத்தின் படி தான் நடப்பேன், என் இருதயம் அப்படிதான், நான் தான் எஜமான் ஆண்டவர் வேலைக்காரன்னு இருக்கிறவங்க எங்க இருப்பாங்க? அவங்கதான் ஐஸ்வர்வாங்க. தன் இஷ்டப்படி வாழ்க்கிறவங்க ஐஸ்வர்வாங்க. அதை அத்தனையும் விட்டு போட்டு நற்றாவளியாக்கி தன் பாத்திரத்தை வெறுமையாக்கி ஆண்டவருடைய கருத்தலை கொடுத்து அவரை போல வாழ்கிறவங்க தான் ஐஸ்வர்வாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. பாருங்க, யாக்கோப்புக்கு 2 பரிவாரங்கள் இருந்தாங்க. என்னதுங்க? அந்த 2 பரிவாரங்கள் அன்னைக்கு 2 கோடிகள் அப்படின்னு சொல்லப்படுது. கவனிக்கிறவங்க 2 பரிவாரங்கள் 2 கோடி. இன்னைக்கு பார்க்கும்போது பல மில்லியன் கணக்காகுது. ஆனா அவருக்கு பாடு இல்லாம இருந்ததா? உபத்திரப்பட்டாரா இல்லைங்களா? தாவீது ராஜாவுக்கு பதவி இருந்தது, அவர் ஓடிட்டே இருந்தாரா இல்லையா? ஆமா இல்லைங்களா? அவங்க எங்காவது போய் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டாங்களா? எங்காவது அவர் நாம தூசித்தாங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஐயோ, நான் எப்பவுமே ஜெபிக்கிறேன்னு ஏனோ தெரியல என் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்றோமா இல்லையா? என்னம்மா நல்ல பிள்ளைகள் மாதிரி நாங்கள்லாம் அப்படியெல்லாம் இல்லை, நீங்க தான் அப்படின்னு என்னை முறைச்சி பாக்குற மாதிரி இருக்குது. கவனிக்கிறவங்க வேலை நல்லா வேலை கொடுத்துட்டாங்க, உழைப்பெல்லாம் அங்க கொடுத்து இங்க வந்து உட்காந்து சோர்ந்து உட்காந்துருக்குறாங்க, தூங்கி விழுறாங்க. என்னம்மா பண்ண? அல்லேலூயா. கவனிக்க முடியலைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எதை விதைக்கிறீங்களோ அதான் நீங்க ஆமென் வேலை கொடுங்க. முழு உள்ளத்தோடு முழு வேளத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய்
ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கண்ணமங்கல அப்பா மன்னமங்கல. ஹல்லேலூயா. கண்ணமங்கல. ஹல்லேலூயா. ஓ அப்படியா? சரி சரி. கல்ல வணங்கல அப்பா மன்ன வணங்கல, ஜீவனுள்ள தேவனையே வணங்குறேன் ஐயா. என்னையே ஜீவனுள்ள தேவனையே வணங்குறேன் ஐயா. கண்ணன் மங்கள. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஸ்டைல மாத்திட்டா கல்லவங்களேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராகங்கள்லாம் மாறாது, ஆனா மொழிகள் தான் மாறும். அதை நினைச்சு நீங்க என்ன பண்ணிருக்கூடாது. அவன் அந்நிய மொழியில் பாடுகிறான், அவன் வேற்றுக்கிற வசம். ஏப்பா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன சொல்லுவாங்கன்னா, அதனுடைய காது அது அறியும் சொல்றது போல தாயினுடைய இது கொஞ்சம் தான் தெரியுங்கிறது போல இங்க அவனுடைய குரல் கேட்டதுமே அவனை போல பாடம் ஓடி வந்துட்டான். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, எடுத்து வேற வச்சுக்கிட்டான் பாடுறதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, பாடுகள் இருக்கிறது, ஆனா பரிசுத்தமாய் வாழணும், உத்தமமாய் வாழணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும், பரிசுத்தமாய் வாழும், தேவனை தேடுகிறதுல முதல் மாதிரியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேவனே சாட்சி கொடுத்த தேவ மனிதர்கள் கொஞ்சம் பார்த்தோம், கொஞ்சம் பார்க்கல. ஆமாம் இல்லைங்களா? ஆமாம் இல்லைங்களா? யாரெல்லாம் கொஞ்சம் முன்ன பார்த்தோன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்களேன். முழு உள்ளத்தோடு முழு வெள்ளத்தோடு கர்த்தரை தேடுங்க. எங்கோ வெள்ளத்தை கொடுத்துட்டு வந்து இங்க உட்காந்துட்டு காத்த வேண்டாங்க, வேண்டாங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை நீங்க அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சத்தியத்துல வெளிப்பாயிருங்க. கர்த்தர் ராஜாதி ராஜாவா மேகம் மீது வரப்போகிறார். அவருடைய குணாசங்கள் நம்ம இருந்தாதான், நம்ம வெளிச்சமா இருந்தாதான் அந்த வெளிச்சம் நம்ம அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். ஆமே. அந்த நித்திய வெளிச்சத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா இங்க நம்ம ஒரு வெளிச்சமா இருக்கணும். ஆமே. ஹல்லேலூயா. வாசிங் அது சரி, சொல்லுங்கம்மா. சாட்சி, தேவனால் சாட்சி பெற்றுக்கொள்ளப்பட்ட மனிதர்கள் யாரெல்லாம்? நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது, யோபு. அடுத்தது என்ன வருஷ பிரகாரமா எழுதி வச்சுக்கிறேன், அந்த பிரகாரமா சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துட்டோமா? பார்க்கலையா? தேவன் சாட்சி கொடுத்த மனிதர்கள் இதெல்லாம் பார்த்தோமா இல்லைங்களா? எழுதி வச்சுக்கிறீங்களா இல்லையா? எதுவரையும் பார்த்துருக்கோம். ஓ ஓ ஓ. ஆஹா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது அது ஊழியனை உருவாக்கும் தேவன். இது நம்ம தேவனே சாட்சி கொடுத்த தேவமனித 2 வாரத்துக்கு முன்னாக பார்த்ததை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது அப்படியாக இருக்க. அடுத்த வாரத்தில் என்ன பண்ண போறோம்? இப்பதான் சொன்ன விசில் விளையாடுன்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தது என்னங்க? மோசே, அப்புறம் கொர்நேலியின் குடும்பம் பார்த்தோமா? பார்த்தங்களா? அந்த அதை எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் என்னமா? அப்போஸ்தலர் 13:22 10:2-3 தானே பார்த்தோம். கொர்நேலியின் குடும்பங்கள் தேவனால் சாட்சி பெற்றவர்கள் அப்படிங்கறத நாம் பார்த்தோம். அடுத்தது மரியாள் இல்லைங்களா? பரிமள தைலத்தை ஊற்றி அது இன்றைக்கு அவங்களுக்கு வச்சு சாட்சி, அவளுடைய சாட்சி எங்கும் விளங்கும்னு சொன்னாங்க. அது நடக்குதா இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? என்னம்மா
ஹல்லேலூயா. பாருங்க, மரியாள் பரிமள தைலத்தை பாதத்தில் ஊற்றி வணங்கின மரியாளுடைய சாட்சி இன்னைக்கு எங்க இருக்குதுங்க? தேவனுடைய சாட்சியா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து நாத்தானியேல் சாட்சியை நம்ம பார்த்துட்டோமா? அடுத்தது நேபுகத்நேச்சருடைய சாட்சி, என்னுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்ல பார்த்துட்டோமா? 18 வருடம் விளைவினப்பட்ட ஸ்திரீ எங்க இருந்தால் சாட்சி, தேவனே சாட்சிட்டு அந்த அம்மாவுக்கு விடுதலை கொடுத்ததுதான் பார்த்துட்டோமா இல்லைங்களா? அடுத்தது 12 வருடம் பார்த்துட்டோமா இல்லைங்களா? 12 வருடம் பாடுள்ள ஸ்திரீயுடைய பாதகத்தை போக்கினதான காரியங்கள் வாசிக்கலாம். பாருங்க, லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 16வது வசனம், 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதை வேகமாக முடித்து தேவனுக்கு பயந்த தேவ மனிதர்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஆமென். இங்க இன்னொரு முறை இந்த வசனத்தை அது இதோ ஆழமா வாசிங்க. சாத்தான் இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் இங்க என்ன சொல்றாருங்க? ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து கட்டில் இருந்தா கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? இப்ப யாரை குறிச்சு சாட்சி சொல்றாங்க? தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் 18 வருஷமா அவங்க எங்க இருந்தாங்க? அவர் வரும்போது எங்க இருந்தாங்க? தேவாலயத்துல என்னவா இருந்தாங்க? விளைவினர்களா தான் இருந்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், விளைவினர்களா இருக்கிறோம். நம்ம வீட்டுல இருக்க கூடாது. எங்க இருக்கணும்? ஒண்ணு மனதால பாதிக்கப்பட்டுக்கலாம், ஒருவேளை சரீரத்தினால் பாதிக்கப்பட்டுக்கலாம், ஒருவேளை கையின் பிரயாசத்துல பாதிக்கப்பட்டுக்கலாம். காலையில ஒரு தம்பி வந்தாரு. ஹல்லேலூயா. குடும்பமா நான் உங்களுக்கு நினைவு கூர்ந்தேன். அவங்களுக்கு சொல்லணுங்கிறதான ஒரு எய்மே கிடையாது. ஏன்னா பலமுறை அவங்க பலமுறை கடந்து வந்து பலமுறை அவங்க பின்னிட்டு போனாங்க. இன்னைக்கு பலமான அடியினால பலவீனத்தால கடந்து வந்தாங்க. அப்ப அந்த நம்பிக்கையாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்காக ஜெபம் பண்ணும்போது மகன் தான் ஜெபம் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவருக்கு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாருங்க? மீண்டும் ஒரு எச்சரிக்கை கொடு அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், என்ன அப்படின்னா, நீ முன்ன இருந்த நிலையில மனநலமை பாதிக்கப்பட்டு, என்னங்க, மனநலம் உடல் ரீதியில பாதிக்கப்பட்டு, மைண்டு பாதிக்கப்பட்டு, அது கருத்தா நிலைமையிலும் பல பிரச்சனைகளும் இருந்த கர்த்தராகிய தேவன் உன்னை உள்ள கொண்டு வந்து அந்த கட்டிலிருந்தெல்லாம் உன்னை விடுதலைக்கு உயர்த்தினாரா இல்லையா அப்படின்னு. அந்த உயர்வு ஆண்டவர் தான் கொடுத்தாரு. இப்போ அதுக்கு பின்னாக நீ உயர்வு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப உன்னுடைய ஜாதி, சனம், சொந்த பந்தம், அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, பெற்றவங்களை பிரியப்படுத்தி போனபடினால நான் உங்களுக்கு சொல்றேன், அதாவது பிசாசனவன் உங்களை விட்டு போனவன் எங்கேயும் போகல. என்னங்க, அந்த ஆவி உங்களை விட்டு போனது எங்க போயிருக்கான்? மனாந்தரத்துக்கு போய் டெய்லி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது, ஹல்லேலூயா, வயல்வெளி வாசனை வேணும். நம்ம என்னதான் நேரத்தை வாசிக்கலாம், என்னன்னாலும் படிக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம், என்னாலும் ஆராதிக்கலாம். வயல்வெளி வாசனை எதிர்பார்க்கிறேன். வயல்வெளி வாசனைனா சபையின் வாசனை இருக்க வேண்டும். சபையினுடைய நறுமண வாசனை இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவேன். ஹல்லேலூயா. சபை இல்லாம வாசனை இல்லாம, சபையின் வாசனை இல்லாம இருந்தா விடுதலை வராது. ஆமென் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அதை நான் தெளிவா எடுத்து சொன்னேன். ஆமென் சொல்லுவேன். அது எங்கும் சுற்றி பார்த்து 7 ஆவிகள் என்ன பண்ணுச்சு? உள்ள கொண்டு வரும்போது அவனுடைய நிலைமை காட்டுல பின்னாடி நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. பாருங்க, முதலாவது கர்த்தராகிய தேவன் அப்படிப்பட்ட கட்டிலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த விடுவிக்கப்பட்ட பின்னும் நம்ம திரும்ப தன்னுடைய வழியில போகும்போது முதல் சந்திக்கிறது ஆரோக்கியத்தை இழக்கிறோம். 2வது குடும்பத்துல பிரச்சனைகள் உருவாகுது. 3வது கையின் பிரயாசம் ஒழிந்து போகுது. 4வது சூழ்ந்திருக்கிற கடந்து போன எல்லா சத்துருகளை கர்த்தர்கள் என்னன்னா எழும்புறாங்க. ஹல்லேலூயா.
ஹalleluya. கர்த்தர் எழுப்பல, சாத்தான் திரும்ப அவங்களை என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. அப்ப அவங்க அந்த தம்பி சொல்றாரு, உண்மைதாங்க, நான் முதல் சரீரத்தை தான் தொட்டுட்டாங்க. என்னங்க, சரீரத்தை தான் தொட்டுட்டாங்க. இங்கதான் இயேசு இருக்கிறாரு. இப்போ கூட உனக்கு நான் திரும்ப சத்தியத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா இப்ப சொல்ல சொன்னாரு. அப்ப இன்னும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆமே, நேசிக்கிறபடினால தான் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. குடும்பமா நீங்க திரும்ப கடந்து வந்து சபையில கட்டப்படும் பொழுது உனக்கு பரிபூர்ண சுகத்தையும் உயர்வையும் கொடுக்க அவர் பெரியவரா இருக்கிறார். ஆமே, ஹalleluya. நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு கட்டப்பட்டு கட்டிருந்த அவங்க விடுதலை அடைந்து மீண்டும் குடும்பமாய் அவருடைய சமூகத்துல கடந்து வர நாம் கரங்கள் தட்டி போகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்துல பின்மாற்றமா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது, ஜபத்துல பின்மாற்றமா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? துதியில பின்மாற்றமா இருந்தாலும் யாருமே துதி ஆராதனைக்கு வர்றதில்லை, துதி பலி செலுத்துறதுக்கு யாருமே வர்றதில்லை. ஆராதனை பலியில அது முடிவு தருவைகள் தான் கடந்து வர்றாங்க. அப்போக்கு முழுமையான பலத்தை கொடுக்கணும், வேதம் தெளிவா சொல்லுது. முதல் ஜெப தொடக்கத்துல இருந்து துதி பலிகள் இருந்து பின்னாக ஆராதனை பலிகள் இருந்து ஆராதனை பலிகள் இருந்து கொடுக்கும் போதுதான் அடுத்தது தேவ வார்த்தையினால் நம்ம நிரப்பப்படுவோம். ஆமேன்னு சொல்லாம ஹalleluya, ஹalleluya. தேவ வார்த்தை நிரப்பப்படும் பொழுது நம்ம வீட்டு இருளும் பலவீனங்களும் தர்த்தநிலைமைகளும் கடன்கள் நீங்க அந்த வார்த்தையாண்டு. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமே, ஹalleluya. விடுதலை அடைவர்கள் இருந்த நிலையிலேயே இருக்கிறோம்னா நம்ம கிட்டதான் மிஸ்டேக்கை தவிர அப்பாட்ட மிஸ்டேக் கிடையாது. புரியுதுங்களா? அப்பா நம்மளை ஆசீர்வதிக்க தான் அழைத்திருக்கிறாரு, அவரை போல உருவாக்க தான் நம்மளை அழைத்திருக்கிறாரு. நம்ம இருதயங்கள் எப்படி இருக்குது தெரியுங்களா? வழி போகிற இருதயம், கடின இருதயம், பொல்லாத இருதயம். தேவச்சனமே, இன்னும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகல, இன்னும் நம்ம பூமியில தான் இருக்கிறோம். தேவன் வானத்தில் இருக்கிறார். ஆமைதான் சொல்லாம ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னும் நம்ம எதையும் ஜெயத்தை எடுக்கல. ஆனா நம்ம ஜெயத்தை எடுத்து கெத்தா இருக்கிறவங்க போல இருக்கிறோம். இல்லவே இல்லை. இது பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான ஜெபம் போதாது, தேடுவது போதாது, ஓடி வருவது போதாது என்பதை நம்ம தெளிவா சொல்லி கொண்டிருக்கிறோம், எச்சரிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த எச்சரிக்கையிலிருந்து நீங்க எச்சரிப்படையாதபடி தன்னுடைய வழிகளை, தன்னுடைய குணங்கள், தன்னுடைய சுபாவத்துல அடைந்து கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தராகிய தேவன் ஒரு நாள் வரும்போது கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க மட்டும் இல்ல, அதுல நான் தான். ஹalleluya, ஹalleluya. எல்லாருக்கும் ஒரே தேவன் தானே? ஆமா இல்லைங்களா? அந்த ஒரே தேவனுடைய வார்த்தை எல்லாத்துக்கும் தானே. உங்களுக்கு நான் ஒரு வேர்ல காமிச்சா இங்க ராஜா நிக்கிறாரா இல்லைங்களா? 3 வேர்ல எனக்கு என்ன ஒரு வேலை டைமா குத்துதா இல்லைங்களா? நானும் ரைட்டா இருக்கணும், நீங்களும் ரைட்டா இருக்கணும். ஆமென்னு சொல்லாம ஹalleluya. எல்லோருக்கும் ஒரே பாதை தான் பரலோக ராஜ்யத்தின் பாதை. அதுதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேங்கிறார். அவர் தான் வழி, வேற வழிகளே கிடையாது. ஆமையில சொல்லுமே, உலகத்துல உபத்திரியம் இருக்கிற தாவீதுக்கு பதவி இருந்தது, ஓடிக்கொண்டிருந்தார். பணம் இருந்தது, யாக்கோபுக்கு பல பாடுகளை அனுபவித்தார். ஆனால் பரம தேசத்தை விட்டுவிடாமல் பரிசுத்தம் உத்தமமாய் நீதியாய் வாழ்ந்தபடினால பாருங்க, அவரை குறித்து தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன் எனப்பட நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் சொல்றதுக்கு அவர் வெட்கப்படுகிறாரா அல்ல சந்தோஷப்படுகிறாரா என்பதை நீங்க உங்க வழிகளை உயர்ந்து ஆராய்ந்து பாருங்க, சீர்தூக்கி பாருங்க, கவனிங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யோசித்து பாருங்க, உங்க வழிகள் நீங்க சிந்தித்து பாருங்க, கர்த்தருக்கு உகந்ததா இருக்குதான்னு. ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல நான் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டேன், இல்ல ஒருவேளை சீரியல் பார்த்துட்டு இருக்கிறேன், இல்ல ஒருவேளை செல்ல இருக்கிறேன், ஒருவேளை நான் என்ன அப்படின்னா ஒருவேளை நான் சண்டை கட்டி இருக்கிறேன், ஒருவேளை நான் கசப்போட இருக்கிறேன், ஒருவேளை நான் வெறுப்போட இருக்கிறேன், ஒருவேளை நான் மூர்க்கத்தோட இருக்கேன், இல்ல உலகத்தின் பாவத்தில் இருக்கிறேன். அந்த வேளையில கர்த்தராகிய தேவன் வந்தால் எங்க இருப்பீங்க? யோசித்து பாருங்க. அந்த வேளையில் கர்த்தருடைய வருகை இருந்தா எங்க இருப்பீங்க? ஒருத்தட்டு முகத்தை காஞ்சி பேசிட்டு இருக்கிறீங்க, என்னங்க முகதாட்சியம் இல்லாம பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை அவங்களை கடும் சொற்களால் பேசிக்கொண்டு இருக்கிறீங்க, மூர்க்கமாய் நடந்து கொண்டிருக்கிறீங்க, கெட்ட வார்த்தையில பேசி சபலமான புத்தியை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த நிலையில் கர்த்தர் வந்துட்டா எங்க இருப்பீங்க? கைவிடப்படும். உலகப்புறமான பாவத்துல உள்ளார்ந்த பாவம், வெளியரங்கமான பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் ஒருவேளை அந்த நிமிஷத்துல வந்தா எங்க இருப்பீங்க?
கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையாருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மறைவாக எல்லா காரியங்களும் செய்யலாம். அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. போதிக்கிறது எங்களுடைய வேலை. ஆனால் நீங்க அதை கேட்டு நடந்து கொண்டாலும் நடந்து கொள்ளாவிட்டாலும் அது கணக்கு குவிக்கிறது உங்களுடைய வேலை. கணக்கை வாங்குறது அவருடைய வேலை. ஆமே. அவரை போல வாழணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். அவருக்காக வாழணுங்கிறதுக்காக தான் அழைத்திருக்கிறார். அவராண்டி கடந்து வந்துட்டோம். இன்னும் நான் அந்த பாவ வழியில தான் இருப்பேனா யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலைகளில் இருந்தாலும் கட்டப்பட்ட கட்டிலிருந்து கட்டவருக்கு அவர் பெரியவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆமே தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை வருடம் நம்ம காத்திருந்தாங்க? எங்க காத்திருந்தாங்க? எங்க காத்திருந்தாங்க? இப்ப யார் சாட்சி கொடுக்கிறா? யார் சாட்சி கொடுக்கிறா? என்ன சாட்சி கொடுக்கிறாரு? இவளும் ஆபிரகாமுடைய குமாரத்தி அல்லவா? அவங்கள குறிச்சு சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவள் கட்டவிழ்க்கப்படுகிற தருணவாயில் இருக்கிறாள் அல்லவா என்று சொல்கிறார். ஆமேன்னு சொல்லுமே. கட்டவள் தர இல்லைங்களா? உங்களுடைய பலவீனங்கள் எவ்வளவா இருக்கலாம், எவ்வளவு நிமிர முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் நிலைமைகள் ரொம்ப மோசமாக இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விலகுமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விலகுமே. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். உங்கள்கிட்ட அன்பு மகள் அழகா ஒரு சாட்சி சொன்னாங்க. பாப்பாவுக்கு அது அங்க காலேஜ்ல இருந்து போன் பண்றாங்க. பாப்பாவுக்கு இப்படின்னு சொல்றாங்கம்மா. அப்படியாம்மா, ஸ்தோத்திரம் அப்படின்னு. அம்மா அவளுக்கு 6% இருக்கு. ஹல்லேலூயா. என்னம்மா இப்படி எதுங்கிறீங்க, ஸ்தோத்திரம் சொல்றீங்க அப்படின்னா நான் சொன்னேன், அவளுடைய பங்கு அவளுக்கு இருக்கு. அவள் ஆண்டவர்கிட்ட செய்த வேலைகளுடைய பங்கு இருக்கு. அவள் உண்மையா நடந்த பங்கு இருக்கு. ஆமே தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவளை ஒன்று சேதப்பட்டாது, அந்த கருவை ஒன்று சேதப்பட்டாது. ஆமே. இப்ப நலமுடன் இருக்கிறார், இன்னும் நலமுடன் இருப்பார். ஆமே தான் சொல்லுவாங்க. ஜீவனை காப்பவர் அவனோடு இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. கற்பத்தை உண்டு பண்ணின நான் பிரசவிக்க வழி உண்டு பண்ணுகிறோம் நான் தான் நம்பிக்கிறேன். ஆமே. அழகான ஆண் குழந்தைய பெண் குழந்தைங்க கர்த்தர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையில நம்ம இருக்கிறோம். அப்படிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் செய்யும் நலமுடன் இருந்தாலே அதுவே போதும் அப்படின்னு தாயாரோட உள்ளம் துடிக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா எதை கொடுத்தாலும் சரி. ஆமே. ஹல்லேலூயா. பசங்கள்லாம் வேண்டாம், பிள்ளைங்க தான் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவாயானுங்க, பிள்ளைங்க தான் ரைட்டு, பசங்க ஆகாது. பிள்ளைங்க இப்போ இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன மாதிரி நிக்காதுங்க.
ஹalleluya. நம்மளுடைய எல்லாரும் ஜெபம் தான் இன்னைக்கு வந்து நின்று பிரசங்கம் போகும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம், நம்மள ஒரே குடும்பம். ஆமென், ஹalleluya. சபை இல்ல, பரலோகத்தின் குடும்பம். ஆமென், பரலோகத்தின் குடும்பமா. நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி கெட்டி பாருங்க, நான் காணாம போயிடுவேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் தான் சொல்லுங்க. ஹalleluya. பிள்ளைங்க சரி நிலையில இருக்கிறாங்க, பசங்களும் சரி நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி போகட்டும், அப்படியாக அவளை ஆறுதல் அடைவானாங்க. ஆமென், ஹalleluya, ஹalleluya. இப்போதான் அவளுடைய வருத்தம் என்னவென்று தோன்றுச்சு, தெரிந்தது. வந்ததுல இருந்து இப்படி இருந்ததோடைய வருத்தம், ஏன் பிள்ளையும் பெற்றெடுத்தோம் பாப்பா சிந்தியா அப்படிங்கிற நிலைமைக்கு. ஹalleluya. எல்லாம் பெற்றவங்களுக்கு பிள்ளையானால் பையனானால் விருப்பம் தான். ஏன் பிறந்ததுங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்க நம்மளை கொண்டு போயிடுறாங்க. ஒண்ணு அவங்க இருக்கணும், இல்ல நம்ம ஓடி போகணும். ஹalleluya. என்ன சத்தியத்தை கேட்டாலும் சத்தியத்தை விட்டுறாங்க, அவங்களை சுபாவத்தை பிடிச்சிட்டே நடக்கிறாங்க. ஆமா இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? ஹalleluya. நாங்க ஒரு குறு நாடகம் போடலாம்னு இருக்கிறோம். வைத்த வழி கிறிஸ்தவன். என்ன கிறிஸ்தவங்க? வைத்த வழி கிறிஸ்தவன். ஹalleluya, ஹalleluya. ஐயாப்பா, ஆண்டவரே இயேசப்பா வரவே வராது. எப்பங்க? நடக்கும்போது அப்படியே வண்டியில போகும்போது, நடக்கும்போது அப்படி போகும்போது உழைக்காரங்களை அந்த அப்படி போவாங்க. அப்புறம் பாருங்க வந்துருச்சு. ஐயா அப்பா ஏசப்பா, அம்மா அம்மா முடியலம்மா, ரொம்ப முடியலம்மா. ஏசப்பாவை விட்டு நான் இனி விலக மாட்டேன், எனக்கு வேலை வேண்டாமா, சோறு வேண்டாமா, தண்ணி உங்களுடைய நான் ஊழியம் செய்யறேம்மா. இப்ப ஐஸ் வச்சுட்டாங்க. என்னதுங்க? இப்ப ஐஸ் வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஹா, இப்படி ஒரு மனிதன் நான் தேடிக்கொண்டிருந்தேன். என்னோடு கூட இணைந்து ஊழியச்சி இப்படி ஒன்றும் தேடிக்கொண்டிருந்தேன். ஹalleluya. ஆண்டவராகிய எங்கள் பரலோக பிதாவே, எப்படியாவது என் மகளை விடுச்சிடுங்க ஆண்டவரே. இப்ப அழுது ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. ஹalleluya, ஹalleluya. அடுத்தது எங்கன்னா, மறாவது வாரம் கொஞ்சம் அடியே வருவாங்க, ரெண்டாவது வாரம் அப்படி, மூணாவது வாரம் ஆள் காணும். என்னாச்சுங்க? நாலாவது வாரம் க்ளோஸ். எங்கம்மா உங்க வீட்டுக்காரர் விட்டுவாரு? அது ஏன் சொல்றீங்க? அங்க வேலை தொல்லை. ஹalleluya. எங்கம்மா வெள்ளையங்கரைய நல்லா பேர் சொல்லுவாங்க. எங்க போயிட்டேன்னா விக்ரமம்மா. என்னம்மா? விக்ரமம்மாவே இருக்கிறாரு. ஹalleluya. எங்கம்மா? என்னங்க இன்னைக்குதான் வேலை. ஹalleluya. அம்மா தூத்து எங்க காலுக்கு டேனிங் காணா. ஏங்கம்மா சொல்றீங்க? நான் சொன்னா கேட்கவா செய்யறாங்க. கேட்டா பாவமா இங்க ஊட்டுறாங்க. பாவமா ரொம்ப விளையாட நைட்டு பார்த்து தூங்கிட்டேன். ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். உங்க மகனை நீங்க மெச்சிக்கிறீங்க. என்னதுங்க மெச்சிக்கிறீங்க? காலை பத்தி எனக்கு தான் தெரியும். ஹalleluya, ஹalleluya. உசுறு போகுதுன்னு சொன்னதுமே பாருங்க, அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அம்மா தேவைம்மா, எல்லாருமே நாங்க உசுரை கொடுத்து ஜெபம் பண்ணி உயிரோட எழுப்பிட்டுங்க. ஆனா ஒரு மணி நேரம் இல்லைங்க, அரை மணி நேரம் கூட முழுசா உட்கார மாட்டேங்கிறாங்க. என்னதுங்க? வீட்டுலயும் பிரச்சனை தான், சர்ச்சிலையும் பிரச்சனை தான், எல்லாத்துக்கும் பிரச்சனையாவே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏங்க உனக்கு உசுரை கொடுத்து காப்பாத்தின கடவுள் உனக்கு இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அது என்னன்னா வெள்ளத்தை கொடுத்து எல்லா வேலையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அதுல இருந்து ஒரு தசமா வைக்க என் கொண்டாட்டிக்கு நான் தீனி வாங்கி கொடுக்கவே பார்க்கல. பாருங்க, மனைவி சொல்றாங்க வாங்கி கொடுக்கலன்னு, கணவன் சொல்றாங்க வாங்கி கொடுத்த முயலை அப்படிங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எங்கம்மா போகட்டேன், என்கிட்ட இல்லம்மா. இப்படிதான். ஹalleluya, ஹalleluya. லூக்கா வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். ஆமா அப்படிதான் சொன்னான். கரெக்டு தான், கரெக்டா.
பாத்தீங்களா? கிட்டி சொல்றா, அந்த மாமன் வர்ற வழியிலேயே எல்லாம் தின்னு போட்டு வந்துட்டு எனக்கு 5 பைசா சாப்பிட்டேன், என்ன 1 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுத்துமா. 2 பேருமே போயிட்டான். அனானியா செபரால் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட்டணி அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள கட்டப்படணும். அல்லேலூயா. வர்றது லேட்டஸ்டா வருவாங்க. 100 தரம் கடைக்கு அனுப்புவாங்க. என்னங்க, 100 தரம் கடைக்கு அனுப்புவாங்க. யாருங்க? அவங்க உட்கார மாட்டான், இவங்க உட்கார விட மாட்டாங்க. யாருங்க? உட்கார விட மாட்டாங்க. எங்க போங்க? தண்ணி, அப்புறம் டீ, பை ஜூஸ். பாய் மனுஷன் யாரையோ சொல்றாங்க. இப்ப பக்கத்துல தட்டி என்னைய பேசுறாங்க அம்மா. அல்லேலூயா. உன்னையே தாயா. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ ஜனமே, அந்த வேளையில கர்த்தர் வந்தார். எங்க இருப்பீங்க? நினையாத நாளைகளை வருவேன் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. எங்க இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த நிலைகள் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் இருந்தா நாம் பலன் பெறுவோம், பிரதிபலன் அடைவோம். பெருமை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் ரட்சிப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டபடினால கட்டி அணைச்சி என் பிள்ளைன்னு சொல்லி கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் உட்கார வைக்க மாட்டார். பிரதிபலன் கொடுக்கிறதுக்காக தான் வருகிறார். அவருடைய முகத்துக்கு முன்பாக கொண்டு வருகிறவரா இருக்கிறார். கவனிக்கிறவங்க, அடுத்த வாரத்துல இருந்து ஜெனி என்னன்னா புருஷன் முன்னாடி பக்கத்தால் உட்கார வைக்காதீங்க. 2 மூஞ்சி தான் பாத்துக்கிறது, இங்க மூஞ்சே பார்க்க மாட்டேங்க. எனக்கு கவலையா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அது எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒன்னா பரலோகத்துக்கு போகணும். எல்லாம் ஒன்னா ஒரு தாய் பிள்ளைய பழகி பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்து வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, வீட்டு வேலையை இங்க பாக்குறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு தூங்காதமா கொஞ்சம் டெய்ல உட்காரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்ப நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? 18 வருடம் பாடு உள்ள ஒரு சாரி கூனியா இருந்த ஸ்திரீய கர்த்தர் நிமரச்சிதார். என்ன காரணம்? அவளும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா. ஆபிரகாமின் குமாரத்தி இருக்கிறபடினால் அங்கு அவர் சாட்சி, அந்த அம்மா சாட்சி பெற்றபடினால அந்த அம்மாவுக்கு விடுதலை கொடுத்தார். நம் கருணா கட்டி கட்டுவாங்க. அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். லூக்கானவே உடனே நிமிர்ந்து பார்க்காத. அல்லேலூயா. அல்லேலூயா. 9வது வசனம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பாருங்க, அங்க 18 வருடம் பலவீனப்பட்ட ஒரு ஸ்திரீயை கூனியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவான்னு. இப்ப சகையை பார்த்து என்ன பண்றாரு? யார் சாட்சி இருக்கிறாரு? அதான் தேவனே சாட்சி கொடுத்த தேவ மனிதர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக ரட்சிப்பு வந்தது. இந்த ரட்சிப்பு விட்டுக் கொள்ளப்பட்டுட்டா பரலோக ராஜ்யத்துல சிங்காசனத்தை கொடுக்க மாட்டாரு. அவருக்குரியவர்களாய் நடந்து அவருடைய போல நம்ம மாறி அவருடைய குணாசங்களுக்குள் வாழ்வோம் என்று சொன்னாதான் நம்ம எல்லாருக்கும் பரமராஜ்யத்துல சிங்காசனத்தை நான் கொடுப்பேன் என்று நான் பெற்றுக்கொள்ளப்பட்டது போல நீங்களும் என் பிதாவின் வீட்டில் பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் ரட்சிப்பை கொடுத்ததுமே நமக்கு வந்ததுமே ஆண்டவர் யாருன்னு தெரியாது இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? இயேசு அப்படிதான் தெரியும். உள்ள வரும்பொழுதுதான் அதுக்குள்ள 3 நபர்களாக கிரி செய்யறாங்க. ஒரே தேவன் 3 நபர்களாக பிரிந்து கிரி செய்யறாங்க. நமக்கு தெரியும். ஆமா இல்லைங்களா? அல்லேலூயா. அங்க நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறார் ஆவியானவர்னா, ஓய்வு நாளை பூர்த்தி பண்ண வேண்டும், டைமை கீப் அப் பண்ண வேண்டும் அப்படிங்கிற என்ன பண்றாருங்க? கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணும்படியாக என்ன பண்றாருங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. பக்கத்தில் உட்கார வைக்காத பாப்பா உன்னுடைய குழப்பம் எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 அப்போ ஓய்வு நாளை கொடுத்து சொல்லுவது மட்டும் இல்லை, எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம். ஆமா இல்லைங்களா? நமக்காக எப்படி ஜெபம் பண்ணணும், குடும்பத்துக்காக எப்படி ஜெபம் பண்ணணும், தேசத்துக்காக எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எப்போ நீங்க கட்டிலிருந்து பல விதமான பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை அடைந்து பின்னாக நீங்க இயன்ற காணிக்கைகளை போடுகிறீங்க. அவன் சொல்லுமே. அல்லேலூயா. அப்போ ஒரு கட்டளைகளை முன்வைக்கிறார். என்ன வைக்கிறாருங்க? தசம பாகங்கிறதோடு இன்னைக்கு தசமம் பாகமே வேதத்துல சொல்லவே இல்லை, புதிய ஏற்பாடுலன்னு சொல்லிட்டு 4 பேர் உட்கார்ந்து வறுத்து தின்னுட்டு இருக்கிறாங்க.
என்னங்க இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் நரகத்துக்கு கொண்டு போற வழிகளை பார்க்கறாங்க. வேதம் என்ன சொல்லுது? நான் தெளிவா இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, எல்லாவற்றிலும் நீங்க என்ன பண்ணுறீங்க? வைக்கிறீங்க. ஆனா நீதியும் இரக்கத்தையும் என்ன பண்றீங்க? விட்டு விடுகிறீங்க. நீங்க இதையும் செய்யணும் அதையும் செய்யணும்னு சொல்றாங்க. ஆமே. நீங்க உஷாரா இருக்கிறீங்க நினைச்சிட்டு என்னன்னா நீங்க அதுல பணத்தை கூலிய பிடிப்பீங்கன்னா பிற்காலத்துல அது எங்கேயோ கொண்டு போய் கொடுக்க வேண்டியதா வரும். அன்னைக்கு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா கூலிக்காரனுடைய கூலி அது பிடிக்கப்படுகிறது. நான் கேட்கறேன், கவனிக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஒரு 10 இட்லி பார்சல் வாங்கிட்டேன். 10 இட்லி பார்சல் வாங்கிட்டேன். அது இந்தாங்க இந்த 500 ஏன்னா இந்த 100 வச்சு தான் அவங்க கையில இருக்கிற 500 கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி எம்எம்மா கையில இருந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு எதுக்குப்பா இப்ப நான் கொடுங்க, நான் ஒரு கணக்கு தான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இட்லி பையும் 500 கூட்டிட்டு போன தூக்கிட்டு ஓடுனான்னு வச்சுக்கோங்க. அவங்க மனநிலைமை அங்க எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? டென்ஷனா இருப்பாங்களா? வெட்டாம மட்டும் பார்த்தேன். திருடன் முன்னாள் ஓடுறானா அவனுக்கு முன்னால ஓடி நிற்பாங்க. புரியுதுங்களா? அவன் ட்ரைனிங் எடுத்து ஓடுறானா இவங்க ட்ரைனிங் எடுக்காம எதுக்காக ஓடுறாங்க? அந்த 10 இட்லிக்கும் 500 ரூபாய்க்கு. உங்க காசுக்கு அவ்வளவு உசுர கொடுத்து ஓடி வெட்டுவேங்கிறீங்களே, அப்பாவுடைய காசை காலகாலமா திருடி திங்கிறீங்களே, அப்ப ஆண்டவர் உங்களை விட்டு வர வெட்ட மாட்டாங்க. ஏன் சொரணை இல்லை, உணர்வு இல்லை, உப்பு போட்டுதான் நம்ம திங்கிறோம் இல்ல லூக்கா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எண்ணி இருக்கிறது என்னதுங்க? ஜீவனை கொடுத்த தேவனுக்கு உங்க பணங்கள் பெருசு இல்லை, அது கொடுக்கணுங்கிற முறைமைகளை நீங்க கை கொண்டு நடவும். பரலோக ராஜ்யத்துல போய் இடங்கள் விளைக்கிறது. ஆமா தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஏன் நம்ம சபையில இருக்கிறவங்க இன்னும் ஐஸ்வர்யவான்களை மாறாம இருக்கிறாங்கன்னா அப்பாவை தர்த்தரவழி உட்கார வச்சிருக்கிறாங்க. அவர் ஐஸ்வர்யவானாக்க தன் இறந்தத்தை ஐஸ்வர்யமாக்குனா அவர் பரலோகத்து ராஜ்யத்தை திறந்து பலகணிகள் திறந்து இந்நேரம் சபைகளையும் வீடுகளையும் கட்டி நமக்கு பிரதானமான ஆத்மாக்களை கொடுத்து இன்னும் அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய கரங்களை மாற்றிருப்பார். ஆமே. ஹல்லேலூயா. உன்னை யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு உஷாரா இருக்கிறீங்களே, 4 பேர் இருக்கிறீங்க, 5 பேர் இருக்கீங்க உங்க குடும்பத்துல, 4 பேர் 3 பேர் 5 பேர் சம்பாதிக்கிறீங்க. இதுல என்னென்ன கணக்கு பார்த்து நீங்க கொடுக்குறீங்க. ஆனா இங்க குறைவுள்ளதான் இருக்குது. ஆனா நான் எத்தனை குடும்பங்களை கொண்டு போய் கொண்டிருக்கேன் யோசிச்சு பாருங்க. தானியத்தை கட்டி வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். வேதம் சொல்லியிருக்காங்களே, வாரி இறைக்கிறவன் விருத்தி அடைவான்னு சொல்லியிருக்கு. ஆமைன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதாவது இறைக்கிற கிணறுதான். அப்போ கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையும் எனக்கு முன்மாதிரி இல்லை, கர்த்தருக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்கிறனால தான் இன்னைக்கு இந்த ஊழியக்காரியோடைய அழைப்புல எந்த இடத்துல வெக்கப்பட்டு போகாதபடி ஒத்து கொண்டிருக்கிற அந்த பலன் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆமே. நானும் உங்களை போல பெண் தானே. யோசிச்சு பாருங்க. என்னை கூட கஷ்டப்படுத்தி பார்க்கலாமா, வேதனைப்படுத்தலாமா? இது யாருடைய கூலியை பிடிக்கிறீங்க? கூலிக்காரனா நான் தான் கூலிக்கார். அந்த கூலியை நீங்க என்ன பண்றீங்க? அப்பாவுக்கு கொடுத்தாதான் அவர் எனக்கு கொடுப்பார். எனக்கு கொடுத்தா அதை எடுத்து என்ன பண்ண வேணாம், பல வேலைகளுக்கு பண்ணுவேன். என்னங்க, எனக்காக குடும்பத்துக்காக இல்லை, சபைக்காகவும் சபை ஒழுங்குக்காகவும் எத்தனையோ காரியங்களுக்காக. நீங்க உங்களது ஒரு 100 ரூபாய்ங்கிறத எவ்வளவு கணக்கு பாக்குறீங்க? அந்த மக ஒரு கணக்கு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தா கொடுமா அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, அன்னைக்கு எதுக்காக கொடுத்தாங்க 500 உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. எத்தனை நாட்கள் நம்ம கொடுக்காம அதுக்கு யோசிச்சு பாருங்க. இந்த அம்மா எத்தனை மன்னிச்சு அதை குச்சி கேட்காம போயிருக்குது. யோசிச்சு பாருங்க. நீங்க கணக்கு பார்க்குற மாதிரி விதமா ஆண்டவர் கணக்கு பார்த்தாரு. யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கூட்டி கொடுங்க, அமைக்கு குலுக்கி போடுங்க, உங்க மடியில சரிந்து விழுதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமே. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். ஆமே. அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேர் அந்த சந்தா கொடுக்குறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு 5 குடும்பங்க, 3 15. அதுலயும் அவங்க என்ன பண்றாங்க? குறைவுள்ளதான். எல்லாருமே முழுமையான பண்ணலைங்க. ஹல்லேலூயா.
இதுல இருந்து நீங்க கொடுக்கிற காணிக்கை, தசமபாகம், சந்தா எல்லாமே உங்க மனசாட்சிக்கு தெரியும் எப்படி இது கொண்டு போறாங்க. ஆண்டவர் கொண்டு போறாரு. சரி, அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? அவருடைய வரிகளை எதிர்கொண்டு போய் அவரை சந்திக்கணுமா வேண்டாமா? அங்க எழுதி வச்சிருப்பாரா, எழுதி வச்சிருக்க மாட்டாரா? உங்களுடைய கணக்கெல்லாம் எழுதி வச்சிருப்பாரா, எழுதி வச்சிருக்க மாட்டாரா? நீங்க இவ்வளவு உசாரம் வாழும்போது அப்பா எவ்வளவு உசாரம் வாழ்வாங்க. அவரால் படைக்கப்பட்ட மண்ணுக்கு இவ்வளவு ஞானனா, படைப்பின்காரருக்கு எவ்வளவு ஞானங்கள் இருக்கு. உயிரே கொடுத்துட்டு உங்களை வாழ வைக்கிற தெய்வத்துக்கு கையை கொடுக்கணும். அவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க கையை கொடுக்குவாரா, கொடுக்க மாட்டாரா? நான் அடிக்கடி சொல்லக்கூடியது சுனாமி. அதாவது கடல் உள்வாங்கன்னா சுனாமி, மூச்சு உள்ள வாங்கினா டெட்பாடி. புரியுங்களா? ஆனா அவருடைய சுவாசம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்களும் நான் நடமாடி கொண்டிருக்கிறோம். சாட்சி பெற்ற மனிதர் ஆபிரகாம் பாருங்க, மெல்கி சேதைக்குடைய யாருன்னு சொல்லலாம். மெல்கி சேதைக்கு சாலமன் அந்த எருசலேம் ராஜாவைய மெல்கி சேதைக்கு எதிர்கொண்டு போய் அவர் சிறியவராக இருந்தும் கூட இவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அவர் கொடுக்கறதான திராட்சை ரசத்துக்கும் அப்பத்துக்கும் அது முழு பாகங்களை கொடுத்துதான் அதை விளைக்கரை பண்ணாரு. யாராவது முழு கரைத்து கொடுத்து அவருடைய சரீரத்தை வாங்குறீங்களா? அவருடைய ரத்தத்தை வாங்குறீங்களா? இல்ல. காலையிலயா எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இதை கர்த்தருக்கு பிரியமானது நினைக்கிறீங்களா? தேவைகளுக்கு தேடுகிறதா இருக்கக்கூடாது. அவர் கணக்கு பார்க்கிற தேவன். ஒரு நாள் கணக்குக்கு உபயோகிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும். அங்க அதுல நானும் அது போலதான். நான் ஒருவேளை தசமமாக எடுத்து நானும் தின்னா எனக்கும் அதுதான். புரியுதுங்களா? என் கணக்கு அங்க இருக்குது. நாளையா உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துவது போல எனக்கும் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண அவர் என்னையும் பயன்படுத்துகிறார். ஆமையை சொல்லுவாங்க. நாளையா சகையு அங்க நம்ம பார்த்தோம். சகையை கொடுத்து நாம் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, இவரும் ஆபிரகாமுடைய குமாரன் அல்லவர். பாருங்க, உங்களை குறிச்சு என்ன குறிச்சு இப்ப நடந்த ஒரு சம்பவத்தை இப்ப நம்ம பேசின விதத்துல உங்களை என்னை குறிச்சு என்ன சாட்சி சொல்லுவார்? தேவனே சாட்சி கொடுத்த தேவ மனிதர்கள் அந்த லிஸ்ட்ல நீங்கள் நான் இருக்கிறோமா அப்படிங்கறத யோசித்து பாருங்க. இருக்கோன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. அவர் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பதும் தேவன் என்பதை சொல்லத்தக்க நான் வெட்கப்படுவதில்லைன்னு சொன்னாரே, அது போல உங்களை குறிச்சு என்னை குறிச்சு சாட்சி சொல்லுங்க. அப்பா சாட்சியிடணுங்க. அப்பா சாட்சியிடணும். காலையிலோயா அப்படி நீங்க 4 பேர் இறந்துவாங்க. அப்படி 4 பேர் இறந்துவாங்க. அப்பா இறந்துவாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியங்களை சொல்றேன். இப்ப நான் நிறைய காரியங்களை ஆண்டவர் பிரதமா செஞ்சிருக்கேன். புரியுதுங்களா? நிறைய காரியங்கள் தப்பிதங்களை செஞ்சிருக்கிறேன். இப்போ பிதா கிட்ட போய் ஆண்டவர் எப்படி மன்றாடுவார்? எனக்கு பலவீனம் படும்போது என்னோட கஷ்டப்பாடுல எப்படி அவர் மன்றாடுவாரு? யோசித்து பாருங்க. என்னுடைய குறைகள் இப்படி இருக்கும் போது நீ ஜீவனை கொடுத்த மீட்டெடுத்த இந்த ஜனங்கள் எல்லாவற்றிலும் குணாசியங்கள் உலகத்துக்குரியதாகவே இருக்கிறது. உனக்குரியது இல்லையே. முத ரத்தத்திலும் முத மாமிசத்திலும் அங்கு கொண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளப்பட்டு இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் எந்த இதிலிருந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இதா கேட்பாரே, கேட்க மாட்டாரா? அப்போ எங்கிட்ட ஏதாவது இருக்கணும். என்ன இருக்கணுங்க? ஆசீர்வாதங்கள் இருக்கணும். புரியுதுங்களா? அப்பாவுக்காக சம்பாதித்த சொத்து இருக்கணும். அப்பாவுக்காக சம்பாதித்த சொத்து இருக்கணும். அந்த சொத்து இருக்கும் பொழுது என்னுடைய ஆண்டவர் பிதாவானவர் அங்க பார்த்து கேட்கும் பொழுது முன்னாடி எல்லாரும் அப்படி இல்லை. இப்போ அங்க பிதாவனர் கேட்கும் பொழுது இப்ப யாரு முன்னால வந்து நிக்கிறாங்க தெரியுங்களா? நான் சம்பாதித்த சொத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. தட்டுங்க இல்லையா? புரியுதா இல்லைங்களா? இப்ப நான் சம்பாதிச்ச சொத்துக்கள் இங்க இருக்குதுங்க. இப்ப மன்றாடுறாரு, போய் அப்பா கிட்ட மன்றாடுறாரு. அப்ப மன்றாடும் போது இந்த சொத்துக்களை முன்னாடி நிக்கிறாங்க.
ஆத்மாங்கிற சொத்துக்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்ப என் குறைகள் மன்னிக்கப்படுகிறது, என் பாவம் அக்கிரமங்கள் நிவர்த்தியாகப்படுகிறது, என் பிதா என்னை ஆசீர்வதிக்கிறார். ஒன்றுமில்லாமல் இருந்து எதிலிருந்து நான் எதை கொடுப்பேன் கேட்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஊழியம் செய்ய மாட்டேன், ஆத்மா அறுவடையும் பண்ண மாட்டேன், பணத்தால ஊழியத்தையும் தங்க மாட்டேன், ஜபத்தால கூடி வர மாட்டேன், டைமே நான் கீப் அப் பண்ண மாட்டேன், கூடி வர மாட்டேன், அப்படி என்னுடைய சௌரியத்துக்கு தான் வாழ்வேன் அப்படிங்கறதுக்காகவே இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். சொல்லுங்களேன், அதற்காக உங்களை விளக்கறிமானார். சொல்லுங்களேன். நான் ஏற்கனவே சொன்னது போலதான் விழுந்து போன ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு பதிலாக நோவாவை தேர்ந்தெடுத்தார். நோவாவுடைய சந்ததி விழுந்து போனது. நோவாவுடைய சந்ததி விழுந்து போனதுக்கு பின்னாக ஆபிரகாமை தேடி வந்தார். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த உலகம் உண்டாகும் முன்னே, இந்த உலகம் உண்டாகும் முன்னே தூதர்களுடைய உலகம், டைனோசருடைய உலகம் என்று தேவன் மாத்திரம் இருந்தார். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் பெருமிதம் கொண்டான். நான் வானத்துக்கு மேலே ஏறுவேன் என்று சொன்னான். நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், அவரை கீழே தள்ளுவேன் சொன்னான். பெருமை கொண்டான். அவனுக்கு அந்த இடத்த கொடுக்கறேன்னு சொன்னாரா? இன்னைக்கு வரை அவனுக்கு மன்னிப்பு கொடுத்துக்காரா? இல்ல அவனுடைய சேனைகளுக்கு மன்னிப்பு கொடுத்துக்காரா? ஆனா உங்களுக்கு, எனக்கு, அவர்களுக்கு, அவனுக்கு மேல அதிக பாவங்களை அக்கிரமங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து பாவனை கொடுத்து. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லல, உங்களுக்காக எனக்காக ஒரு இடத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறான். இவனும் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா, இவ்வளவு ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா என்று சொல்லி உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறான். ஆமென். அப்படிப்பட்டவருக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும், எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் சொல்லுங்க. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கிறீங்களா? எதற்கு இடம் கொடுக்குறீங்க? எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க சொல்லுங்க. ஆபிரகாமியா எப்படி இருக்கிறீங்க? பிறப்பின் வாசலையே மறந்துட்டீங்க, சூழ்நிலை எனக்கு அங்கதான் அப்படின்றீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கணுமா? வெள்ளைப்பணம் எப்படி இருக்கணும்? யாவனிகா எப்படி இருக்கணும்? யாவனிகா விழித்திருக்கிறீங்களா? மாற்றங்கள் வேணும். என்ன வேணுங்க? ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லாமல் இருந்தா ஆண்டோடைய வருகை இந்த நிமிஷம் தான் வர நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படும். குணாசிரியங்கள் மாறணும், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அவருக்காக இறங்கி நம்ம வேலைகள் செய்யணும். அவர் விட்டு போன ஊழியத்தை நாம செய்து சாதனை படைக்கணும், வரலாறு படைக்கணும். அங்க உள்ள புத்தகத்துல உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர் எழுதி வைக்கப்பட்டது மட்டுமல்ல, இங்க ஆபிரகாமை குறித்து எழுதி வைத்திருக்காரு, ஈசாக்கை குறித்து எழுதி வைக்க, யாக்கோபை குறித்து எழுதி வைக்க, ராஜாக்களை குறித்து, தீர்க்கதரிசிகளை குறித்து, பாருங்க அப்போஸ்தலர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிற போல என்ன குறித்து அங்க எழுதி வைத்திருக்கணும். நான் வாழ்ந்த வரலாறு அங்க எழுதி வைத்திருக்கேன். நீங்க வாழ்ந்த வரலாறு எழுதி வைத்திருக்க வேண்டும், அங்கு வாசிக்க வேண்டும். பிதாவின் முன்னணியில நம்ம இயேசு ராஜா நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம பெற்றெடுத்தாரு சிலுவையில. அவரு ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தலை குனிந்து நிற்க கூடாது, தலை குனிய விடக்கூடாது, அவரை தலை குனிய விடக்கூடாது. அங்க எடுத்து வாசிக்கும் போது என்ன ப்ராப்ளம் இருந்தா அவங்க ஆழத்தில் இருந்தாங்க, அப்படியே கீழ்படுத்து சிறுபிள்ளை போல கடந்து வந்து தேவனுக்குள்ளாக கட்டப்பட்டவர்களாக இருந்தாங்க. அவருக்காக அவைய ஜீவனை கொடுத்தாங்க, சொல்லக்கூடிய சாட்சிகளாக இருந்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனே சாட்சி கொடுத்த தேவ மனிதர்கள்லாம் பாருங்க. ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், சீமான் சொல்லி இருக்குது, சீமானா இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஈசாக்கு நாளுக்கு நாள் ஐஸ்வர்யவானா ஆனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவரு பாருங்க. ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. யாக்கோபு 2 பரிவாரங்களோட கடந்து வந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் அன்பை வைத்திருக்கிறார். அந்த அன்பை அனாவசியமா எடுத்து என்ன பண்ணக்கூடாதுங்க, பயன்படுத்தக்கூடாது. கொடுத்த ஞானத்தை அனாவசியமாய் நாம் பயன்படுத்தக்கூடாது. ரட்சிப்பை வீணாக்க கூடாது. புரியுதுங்களா? ரட்சிப்பை வீணாக்க கூடாது. அவர் கொடுத்த பொறுப்பை நம்ம வீணாக்க கூடாது. ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் யதார்த்தத்தை விளங்க பண்ணினார்கள். அப்படியாக அவருக்கு பின்னாக கடந்து போனார்கள். அநேகரை கேதர் பண்ணார்கள். சிரியா தேசத்துக்கு கடந்து போனாங்க யாக்கோபு. அங்க என்ன நடக்கு தெரியுங்களா? கோளுந்தடிமாய் கடந்து போனாங்க. 20 வருஷம் பாடுபட்டான்னு தெளிவா வேதம் சொல்லுது.
அல்லேலூயா. 20 வருஷம் கஷ்டப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. 20 வருஷம் முடிவுல அப்படி கஷ்டப்பட்டு வரும்பொழுது யாரெல்லாம் கூட வந்தாங்க தெரியுங்களா? ஒரு மகள், 11 மகன்கள். அடுத்ததாக தான் பென்யாமீன் பிறக்கிறாங்க. 31 32 வசனங்களை பார்க்கும்போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா 32ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பாருங்க, கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. ஹல்லேலூயா. அப்புறம் இன்னும் கடந்து வந்தாருங்க. 2 பரிவாரங்களோடு மட்டுமல்ல, பாருங்க, அதாவது தன் மனைவிமார்களோடும் கடந்து வருகிறார். அது மட்டுமல்ல, வேலையாட்களோட கூட கடந்து வர்றார். அந்த வேலையாட்கள் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இன்னைக்கு சகோதரர்களை வேலைக்காரிகள் ஆக்குறாங்க, வேலைக்காரர்களை அதிகாரம் பண்றாங்க. தவறுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆளுகை செய்ய கத்தல் நோணும். ஹல்லேலூயா. அடிமைப்படுத்தல் நோணும். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுங்க? சகோதரர்கள் அப்படிங்கிறாரு. யாரைங்க? சிரியா தேசத்துல எப்படிங்க சகோதரர்கள் கடந்து வந்தாங்க? அவர் சம்பாதித்த மனிதர்களை சகோதரர்கள் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க தியானிச்சு பாருங்க. நாங்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கா அன்பின் புத்தகம் என்று சொல்லி நாங்க இருக்க பெயர் வச்சுக்கிறோம். எத்தனை அன்பு பாருங்க, சகோதரர்களுக்குள்ளாக அன்பு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு காலம் அவர் எஜமானை நடந்து கொள்ளல யாக்கோபு. ஏன் தெரியுங்களா? லாபன் இப்படிப்பட்ட எஜமானா இருந்தான்னு சொல்லி அவர் எப்படி வேலைக்காரராக இருந்து கஷ்டப்பட்டார். பாடுகளை அனுபவித்தவங்க தனக்கென்று கொடுக்கப்பட்டவர்கள் வேலைக்காரர்களாக நினைக்கல, சொந்த சகோதரர்களாக பிள்ளைகளாக நினைச்சார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்குள்ள தாழ்மை முக்கியம், இரக்கம் முக்கியம், தயவு முக்கியம். எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்வோம். புரியுதுங்களா? தேவனே சாட்சி கொடுத்த தேவ மனிதர்கள் யார் யாருங்க? நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, யோபு, மோசே, கொர்நேலியு, மரியாள். அடுத்தது யாருங்க? நாத்தானியேல், நேபுகத்நேச்சர், 18 வருடம் பலவீனப்பட்ட ஸ்திரீ சகேயு. ஹல்லேலூயா. நாம இந்த லிஸ்ட்ல இருக்கிறோங்கிறது மனங்கள் பிடிக்கும். யோசித்து பாருங்க.